என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்ட? ஆமாண்டி, இந்த 5 வருஷத்துல இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கிருக்கேன். இத்தனை நாளா எவன் என்ன தூங்க விட்டான்? ஹலோ, ராணியா? ஆமா, ராணி தான் பேசுறேன். நான் தான் பசுபதி பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒரு பெரிய புள்ளி வலை விரிக்காமலே விழுந்துட்டான். என்ன வேணும்னு கேட்டேன். குயின் வேணும்னா, குயின் என்ன குயின் ஆஃப் குயின்ஸே அனுப்புறேன்னு சொன்னேன். யாருன்னு கேட்டான். ராணி என்ன 6ன்ட்டான். எப்ப அனுப்புறேன்னு கேட்டேன். ஈவினிங் 6ன்னா. அப்படியா? நீ வழக்கம் போல ஒரே அவசியம் வாங்கிக்க. ஓகே ஓகே. ஹோட்டல்ல மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் இப்ப நீ ஹோட்டலுக்கு தானே போற? மேடம், எங்க போகணும்? எங்க போகணும்னு எனக்கு தெரியும். அனாவசியமா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? டிரைவர், வண்டியை எடுங்க, வழிய சொல்றேன். எவ்வளவு ஆச்சு? 48 ரூபாய் 20 தான் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இது ஒண்ணு ஹோட்டல் இல்ல. மேல 4வது மாடியில தான் என்னோட பிளாட். ஐ சீ. சார், இனிமையாவது என்ன ஃபாலோ பண்றப்ப டேங்க் ஃபில் பண்ணிட்டு வாங்க. பாய். உனக்கு ஒரு டேட் அன்று அழைத்தால் நான் வருவேன். எனக்கு ஒரு ரேட், எனக்கு ஒரு ரேட், அதை கொடுத்தால் சுகம் தருவேன். அடிக்கும் அச்சிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு டிக்கும் அச்சிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு. உனக்கொரு டேட் அன்று அழைத்தால் நான் வருவேன். எனக்கொரு ரேட், அதை கொடுத்தால் சுகம் தருவேன். உனக்கொரு டேட் அன்று அழைத்தால் நான் வருவேன். எனக்கொரு ரேட், அதை கொடுத்தால் சுகம் தருவேன். ஆடை கட்டிக் கொள்வதற்கும் ஒரு ரேட், இங்கு ஆடை கட்டி அணைப்பதற்கும் ஒரு ரேட். ஆடை கட்டிக் கொள்வதற்கும் ஒரு ரேட், இங்கு ஆடை கட்டி அணைப்பதற்கும் ஒரு ரேட். ஆட வைத்து பார்ப்பதற்கும் ஒரு ரேட், உந்தன் ஆசைகளை
ஒரு ரேட், கண்ணை பார்த்து ரசிக்கவும் ஒரு ரேட், கைகள் சேர்த்து வளைக்கவும் ஒரு ரேட். அடிக்கும் அச்சிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு டிக்கும் அச்சிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு. உனக்கு ஒரு டேட், அன்று அழைத்தால் நான் வருவேன். எனக்கு ஒரு ரேட், அதை கொடுத்தால் சுகம் தருவேன். Stop it! I will arrest you. Yes, I will arrest you. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்கு ஐ வில் அரெஸ்ட் யூன்னு ஷவுட் பண்ணீங்க? கேபரே டான்ஸ்ல இருந்து எல்லாரும் உங்களே பாக்குறாங்க. பாருங்க, பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இது என்ன ஹோட்டல் ரூம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ண இது கேபரே ஹால். இங்க கூட இந்த ராணி வருவா. கோவிலுக்குள் செல்வதற்கும் ஒரு ரேட், சூடம் கொளுத்தி வைத்து கும்பிடவும் ஒரு ரேட். கோவிலுக்குள் செல்வதற்கும் ஒரு ரேட், சூடம் கொளுத்தி வைத்து கும்பிடவும் ஒரு ரேட். வாய் ருசிக்க தின்பதற்கும் ஒரு ரேட், பின்பு வைத்தியனை பார்ப்பதற்கும் ஒரு ரேட். முடியை வெட்டவும் ஒரு ரேட், தலைமொட்டை அடிக்கவும் ஒரு ரேட், கட்சி கொடியை தூக்கவும் ஒரு ரேட், கள்ள ஓட்டு போடவும் ஒரு ரேட். அடிக்கும் 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 முக்கு சிக்கும் முக்கு டிக்கும் அடிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு. உனக்கு ஒரு டேட், அன்று அழைத்தால் நான் வருவேன். எனக்கு ஒரு ரேட், அதை கொடுத்தால் சுகம் தருவேன். அடிக்கும் 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 முக்கு சிக்கும் முக்கு டிக்கும் அடிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு டிக்கும் அடிக்கும் அடிக்கும் முக்கு சிக்கும் முக்கு. என்னம்மா பாக்குறீங்க? காலியா இருக்குதுன்னா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி தீர்த்தது இல்ல, சம்பளத்துக்காக தீர்த்தது. ரெண்டு ஒண்ணுதான் தொங்குது. எது பிடிக்குன்னு சொல்லுமா, எடுத்தாரேன். நல்ல ஐட்டம் எதுவுமே இல்லையே. நல்ல ஐட்டம் வேணும்னா 4 கடை தள்ளி போமா. வராங்க. ஏந்திரிச்சு அவரை சொல்றீங்க? பின்ன எதிரி குதிச்சா வர சொன்னேன். வராங்க. என்ன 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 இப்ப என்னப்பா சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? சம்பளம் தான் தரல, சவுண்ட் கூட வரக்கூடாதா? இப்ப தெரியுது ஏன் வியாபாரம் படுத்து போச்சுன்னு. இல்லன்னாலும் நம்ம கடையில வியாபாரம் இழந்துருச்சுன்னு டான்ஸ் தான் ஆடிச்சு. ஏங்க சரக்கே இல்லாம கண்ணாடி பேரெல்லாம் எப்படிங்க விக்கிறது? யாராவது பார்த்தா ஏலம் போறதா நினைப்பான். ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணு. அட போங்க, போனும் சரியில்லை. எப்ப எடுத்தாலும் சரி யாரா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ரிப்போர்ட் பண்ணு. ரிப்போர்ட் பண்ணா காலையில போன் எடுத்தேன். எவனோ ஒரு 6 பிளேட் பிரியாணி அரை அரையா கட்டி அனுப்புன்றான். நான் சொன்னேன், எப்பா இது பிரியாணி கடையிலடா, பிரைசரி கடைன்னு சொன்னேன். போன கீழே விட நாயான்ட்டான். நல்ல வேளை நான் போன் எடுக்கல. ஏன்? என்ன நாயன் தானே? இப்பதான் பேசுங்களேன். எதுக்கு இப்ப நாயன் சொல்லட்டும். நீ விட்டா பேசிக்கிட்டு இருப்பிய. ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணுப்பா. சுந்தரமூர்த்தியா, ஆமா ஊட்டிக்கு போயிருந்தீங்களே, எப்ப வந்தீங்க? எதே ஊட்டியில மூடு வந்து உடனே வந்துட்டீங்களா? ஊட்டிக்கு போனாலே மூடு வருமே. என்ன உங்க பார்ட்னர்கள் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா? என்னது இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஐட்டம்? 22ல 4. சரி, 26ல 4. சரி, 32ல 4. சரி, இந்த பாருங்க, இதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் பில் எல்லாம் வேண்டாங்க. அட்ரஸ் சொல்லுங்க. 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஓகே ஓகே. மாணிக்கா, நேர்ல பேசாம போன்ல ஒரு பல்க் ஆர்டர் பிடிச்சிட்டப்பா. என்னங்க சொல்றீங்க? 22ல 4, 26ல 4, 32ல 4, 12 சேல் டாக்ஸே வேணாங்கிறான். நமக்கு வேணாம். அந்த கடைக்காரன் அங்க போய் சப்ளை பண்றதுக்கு முன்னால இங்க இருக்கிறத தீராஞ்சி நீ சப்ளை பண்ணு. பார்ட்டி கொஞ்சம் ஏமாந்தவன இருந்தா விலையை அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிரு. எப்படி நம்ம கடையில சேர்தான் பாக்குறேன், இல்லன்னா என் வீட்டுல இருந்து எடுத்துக்கிறேன். ஆமா, அட்ரஸ் என்ன? 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அவருக்கு எதுக்கு பிரா? சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் நில்லுங்க, இதோ வந்துடுறேன்.
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நானே உங்களை கைத்தட்டி நிறுத்தி பேசுறது ஆச்சரியமா இருக்கா? வாங்க, மேலதான் என் பிளாட் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கு. என்ன கண்காணிக்கிறது கூட உங்க டியூட்டி தான். சும்மா வாங்க. நான் ஒண்ணு உங்களை பிழங்கிட மாட்டேன். ஒரு பொம்பளை கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பயப்படுறீங்களே? உங்க வீரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானா? ம்? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இதான் என் பிளாட். ப்ளீஸ் கம். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. காஃபில நான் ஒண்ணும் விஷத்தை கலந்துட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் தொழிலை நான் தொடர்ந்து செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததை நினைச்சதும் முதல்ல உங்க மேல எனக்கு கோபமா தான் இருந்தது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திருந்தி வாழறதுக்கு நீங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லதான் அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடுக்கலாம்னு நினைச்சேன். அது கூட வேண்டாம்னு சொல்றீங்களே. ஓகே. இந்தாங்க காஃபி, சாப்பிடுங்க. ஐயோ மை காட், ஐ எம் சாரி. காக்கி சட்டையில கரைப்பிடிஞ்சு போச்சே. காவல் அதிகாரியா என் வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி கரைப்பிடிஞ்ச உடையோட போக கூடாது. அதை கைட்டி கொடுங்க, நான் கசக்கி கொடுக்கறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் புறப்படுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. உடையத்தான் கசக்கிறேன்னு சொன்னேனே தவிர உங்களே இல்ல. தைரியமா கைட்டி கொடுங்க.